எல்லாத்துக்கும் வணக்கங்க. மனிதாபிமானம் மனிதாபிமானம் அந்த வார்த்தையை உச்சரித்து பாருங்களே. மனிதாபிமானம் இன்னைக்கு மனுஷங்க கிட்ட இல்லை. மனிதான் ஒரு மனிதனுடைய மானத்தையே கெடுக்குது. இன்னைக்கு மனிதான் ஒருத்தருடைய மானத்தையே கெடுக்குது. அப்புறம் எங்கேங்க இங்கே போய் மனிதாபிமானம் இருக்கும்? மனிதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, மனினால் எதுவும் பண்ண முடியாது. கர்ம வினைகள், ஆன்மா, உங்களுடைய சோல், உள்ளார்ந்தம், இது எல்லாமே விரும்புவது மனிதாபிமானம். மனிதன் மனிதாபிமானத்தோடு இருந்தனால தான் அவனுக்கு மனிதன்னே பேர் வச்சான். விலங்குன்னு சொன்னாங்கங்க. விலங்கு கிட்ட மனிதாபிமானம் இருக்காதுங்கிறனால தான் அதை விலங்குனாங்க. மனிதனுடைய மனிதாபிமானத்திற்காக தான் அதை மனிதன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பணத்திற்காக, பணத்தின் தேவைக்காக, இல்லை ஒரு சுயநலவாதி எண்ணத்திற்காக யார் எக்கேடோ கேட்டு போகட்டும், யார் எப்படியோ போகட்டும், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி இது நல்லதா கெட்டதா, இந்த கர்ம வினைகள் நம்மளை தாக்குமா, நம்ம பண்ணுற பாவங்கள் நம்ம சந்ததி நம்ம குடும்பத்தையே இது பண்ணுமா, இதெல்லாம் எதுவும் அறியாமல் மனிதாபிமானத்திற்கு புறம்பாக, மனிதாபிமானத்திற்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நம்மளுடைய சந்ததியவே பாதிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தவறான பதிவு. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், பணம் எல்லாமே செய்யும் அப்படின்னீங்கன்னா மனிதாபிமானத்திற்கு எதிராக மனிதன் ஒரு செயலை செய்வானாயின் அந்த மனிதனுடைய கருக்களே அழிந்துவிடும். கர்ம விதிங்க இது. என்ன சொல்ல வர இந்த பதிவில் அப்படின்னீங்கன்னா, மனிதாபிமானத்திற்கு புறம்பான எந்த செயலும் செய்யாதீர்கள். நீங்க ஒரு உயிருக்கு உதவியே பண்ணலனாலும் பரவாயில்லை, அதுவும் ஒரு விதமான மனிதாபிமானம் தான். ஆனால் கெடுதல் நினைக்க வேண்டாம், கெடுதல் செய்ய வேண்டாம். கெடுதல் எண்ணம் உங்கள் மனதில் தோன்றினாலும் கூட உங்கள் அறிவிடம் சொல்லி அதை மாற்றிவிடுங்க. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். கெடுதல் தோணும், புத்தி சொல்லும். ஆனா அறிவு கிட்ட கேட்டு வேண்டாம், நம்ம இப்படியே இருப்போம், இது கடந்து போகட்டும், கொஞ்ச நாள் தானே அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக எல்லாத்தையும் வச்சுட்டு மனிதாபிமானத்திற்கு புறம்பான எந்த செயலையும் செய்ய வேண்டாம். நன்றி.